எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். மட்டன் கிரேவிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா நம்ம எல்லா மசாலா போட்டாலும் இது நம்ம ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். அண்ட் மிளகாய் ஒரு 15லேருந்து 20க்குள்ளே ஒரு மிளகாய். நீங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் நம்ம ஜீரகம், சின்ன ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டோம். இதை நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சமைக்க போகலாம். இப்போ நம்ம ஒரு பூண்டு, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 2 தக்காளி, இப்போ இதையும் நம்ம தனியாக வதக்கி அரைச்சிக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். அது நம்ம இன்றைக்கி வெங்காயம் அரைச்சி சேர்த்துல, அதனால் பெரிய வெங்காயமே நல்லா பெரிய சைஸ் வெங்காயமே 2 எண்ணெயில் போட்டுக்கோம். நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் பாருங்கள், நல்ல கண்ணாடி மாதிரி இப்போ செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது எண்ணெயில் போட்டு வதக்கினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல எண்ணெயிலே வதங்கணும். பாருங்க, மட்டன் ஒரு கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 3ஐயும் ஒன்றா அரைச்சி இதில் நம்ம போட்டுற போகிறோம். அப்படியே தேவையான அளவு இப்போ உப்பு போட்டால் தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் கூடுமான ஒரு கொஞ்சம் குறைவாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா, இஞ்சி பூண்டு, தக்காளி, மிளகாய்த்தூள் எல்லா மசாலாவும் கலந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி போட்டோம். நம்ம குக்கரில் அங்கங்கே தனித்தனியாலாம் மட்டன் வேக வைக்கிறதுல இந்த மசாலாவோடையே மிக்ஸ் ஆகி வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு 10 முந்திரி, ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட 3/4 பாகத்துக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது மசாலாவிலேருந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காவும் ஒரு 10 முந்திரியும் நம்ம அரைச்சி ஊற்றிருப்போம். கிரேவினா நம்ம ரொம்ப கெட்டியாலாம் வைக்க போகிறதில்ல. ஓரளவுக்கு டிஃபனு அண்ட் லஞ்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குழம்பாக தான் வைக்க போகிறோம். இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஃபர்ஸ்ட்டில் வருத்தமா அதை நம்ம ஃபைனல் டச்சாக போட்டுற போகிறோம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு கலரி இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் அண்ட் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. தண்ணி நான் தான் சொன்னேன்ல, குழம்பு மாதிரி நான் வச்சுருக்கேன். தோசைக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு இப்போ நல்லாவே மீடியம் சிம்மில் வச்சு, சிம்லேயும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு ஒரு நிமிஷம் 1 or 2 நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி.
ஆஹா, அரைச்சி போட்ட ஸ்பெஷல் மசாலாவினுடைய வாசனை, வாவ், எம்மி எம்மி, செம்ம வாசனை. இப்போ அப்படியே மழைச்சாரல் போல் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு சட்டி மூடி வச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரெலாம் என்ன குழம்புன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்படி வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம ஒவ்வொரு மசாலாவாக பார்த்து போட்டோமா போடலையான்னு கன்ஃபியூஸ் ஆகி இப்படிலாம் செய்கிறத விட இந்த மசாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்ட் ஆகிடு எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் போட்டு ஃபைனல் டச்சுக்கு போடும்போது வாவ், உண்மையிலே செம்ம வாசனை, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த காரம் உப்பு அந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம கூடவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா எப்படி சமைச்சாலுமே அந்த சாப்பாடு அமிர்தம்தான். ஓகே, பாய்.